அக்கா நான் தான் இருக்கேன்ல, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கூடக்கா நீ போய் படிப்போ. நீ போய் ரெஸ்ட் எடுக்கா, போக்கா. மா இங்க குப்பையா கிடக்கு கூட்டு. நல்லா கொஞ்சம் கூட்டுமா. மது இங்க கொஞ்சம் வாடா. படிச்சிட்டு இருக்கியாடா? சரி ஓகே, அக்கா போய் டெய்லர் கிட்ட பிளவுஸ் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நாள் கல்யாணம் இருக்குல்ல, போகணும்ல, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி பாடி. என்ன படிக்கிறியா? ஆமா மாமா. நாங்க படிக்கும் போதெல்லாம் இவ்வளவு கஷ்டமாவே இல்ல. ரொம்ப கஷ்டமா? ஆமா மாமா. ஏதாவது காஃபி ஏதாவது வேணுமா மாமா? ஏய் என்னாச்சு? சுட்டுக்கிட்டேன் மாமா. என்னாச்சு? பார்த்து வேலை செய்யறது இல்லையா? என்னாச்சு? இல்லம்மா, டீ கேட்டேன், கைய சுட்டுக்கிட்டா. சரி நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஃபேன் சரியா சுத்தல, கண்டென்ஸ் போயிடுச்சா என்ன? அப்படியா? அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஸ்லோவா சுத்துது. நாளைக்கு ஞாபகப்படுத்து, மாத்திடலாம். சரிங்க. மாமா
மாமா சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அக்கா தண்ணி வரல, மோட்டர் போட்டுறியா? ஒரு நிமிஷம்டா. ஏங்க தண்ணி வரலையா? மோட்டர் போடுறீங்களா? இந்த போடுறேம்மா. அக்கா இன்னும் வரலக்கா. ஏங்க போட்டீங்களா இல்லையாங்க? போடுறேன். ஆல்ரெடி டைம் வேற ஆயிடுச்சு. எப்படியும் பஸ் போயிருக்கோம். இன்னைக்கு மட்டும் மாமாவை டிராப் பண்ண சொல்ல. சரி இரு, கேட்டு பாரு. ஏங்க ஒரு நிமிஷம், பாப்பா காலேஜ் பஸ் விட்டாலாம், கொஞ்சம் அவ்வளோ ட்ராப் பண்ணிடுறீங்களா? டைம் வேற ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ராப் பண்றேன். வா. பார்த்து உட்காருடா. சரிக்கா, நீ பாத்துருக்கா. பை. பாய்டா. சரி ஓகே மாமா, பை. இரு, எங்க போற? அக்கா கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணா நீதான் இருந்து பாத்துக்கணும். அதனால பசங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவாய்ட் பண்ணிடு. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அப்ப நாளைக்கு தப்பாச்சுன்னா அக்கா ரொம்ப கஷ்டப்படுவா. சரியா? அப்புறம் இது ஈவினிங் காலேஜ் பஸ்ல எல்லாம் போக வேணாம். எனக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். மது, இங்க வா. யார் அது? மாமா. மாமாண்ணா? அக்கா வீட்டுக்காரு. தொட்டு தொட்டு பேசுறாரு. அவர் எப்பவுமே என்கிட்ட அப்படிதான் பேசுவாரு. இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே நம்ப முடியாது. நீ வேற அக்கா வீட்டுக்காரன்ற. எனக்கு ஏதோ சரியா படல. பார்த்து நடந்துக்க. நல்லா குடிஞ்சு கூட்டுமா? ஏய், என்னாச்சு? சுட்டுக்கிட்டேன். என்னாச்சு? பார்த்து வேலை செய்யறது இல்லையா? எங்க போற? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே நம்ப முடியாது. நீ வேற அக்கா வீட்டுக்காரன்ற. எங்க போற? வா. இல்ல, நான் போய்க்கிறேன். ஏமா காலைல நான் சொல்லிட்டு தானே போனேன் பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு. வா போலாம். இனிமேல் நீங்க என்ன எதுவும் பிக்கப் பண்ண வேணாம். நான் பஸ்ல போய்க்கிறேன். ஏய், இன்னும் ரொம்ப ஓவரா சீன் போடுற. இப்பதான் என்னை பத்தி தெரிஞ்சுதா? பரவாயில்ல, நானே சொல்லிட்டு தான் இருந்தேன். நல்ல விஷயம்தான். உங்க அக்காவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வெறும் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அக்காவும் நானும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எப்ப பக்கத்துல போனாலும் தட்டி விட்டுட்டே இருக்கா. நானும் ஆம்பளை தானே. அதான் ஊர்ல இருந்த ஒன்ன உங்க அக்காவுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து உங்க அக்கா துணைக்கு நினைச்சியா?
என் துணைக்கு. இவ்வளவு நாளா நான் உன் கூட க்ளோஸா தான் இருந்தேன், ஆனா அதுவே உனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில டேங்க்ல தண்ணி இல்லைன்னு நினைச்சியா? வால்வ் ஆஃப் பண்ணதே நான் தான். உன்னை வேணும்னே லேட் ஆக்கி பஸ் மிஸ் பண்ண வச்சு உங்க அக்காவாயாலேயும் உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்ல வச்சதே நான் தான். நான் இன்னைக்கே எல்லாத்தையும் உங்ககிட்ட நல்ல விதமா சொல்லி புரிய வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தான் கோபமா சொல்ல வச்சிட்ட. அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன உன்னை எனக்கு கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன். உங்க அக்கா ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும் தான். அவ ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா வந்துட்டா நீ ஊருக்கு போய்க்கோ, நான் அவ கூட குடும்பம் நடத்திக்கிறேன். ஒருவேளை வரலன்னா உங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கை, உங்க அக்கா பார்த்த உடம்புன்னு என் கூட இருந்துக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் வை. உங்க அக்கா ட்ரீட்மெண்ட் இல்ல, செக்கப்பே நிறுத்திடுவேன். அவளும் ஏன்லாம் கேட்க மாட்டா. அதையும் மீறி கேட்டா இல்லம்மா கொஞ்சம் பண கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு தாங்க நான் அப்பயே சொன்னேன்னு அழுவ ஆரம்பிச்சிருவா. அவ ஒரு முட்டாள், நான் என்ன சொன்னாலும் நம்புவா. புரியுதா? இன்னைக்கு நைட்டு உங்க அக்கா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறா, உன்னையும் கூப்பிடுவா. ஆனா நீ அது இதுன்னு சொல்லி போக கூடாது. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்னை தேடி வரணும், புரியுதா? பேரு நான் எதுனா சாப்பிட்டு போலாமா? என்ன அமைதியா இருக்க வேணாவா? ஆனா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஏய், உள்ள போயிட்டு உங்க அக்காட்ட மாமா இப்படிலாம் கூப்பிட்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே பிளேட்டை மாத்திடுறேன். நீ தான் என்ன கூப்பிட்டேன்ட்டு. அவளும் நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. புரியுதா? கண்ணை தொடச்சிட்டுக்குள்ள போ. ஏ என்னாச்சு? இவன் ஏன் அழுதுட்டே போறா? என்ன உங்க அக்கா வந்து கேட்டப்ப சொன்னியா என்ன? அது இங்க பாரு, இப்ப வந்து உங்க அக்கா உன்னை கூப்பிடுவா. தலை வலிக்குது வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கணும். புரியுதா? என்ன நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. போய் தான் ஆகணுமாம்மா? போய் தானங்க ஆகணும். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இப்படி 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். சரி சரி, நான் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரியா? வட்டா? இப்படி இருந்தா எப்படி? போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஃபர்ஸ்ட் டைம் வேற. ஏய், என்னாச்சு? ஏன் அழுகுற? உங்க அக்காவும் நானும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதான் ஊர்ல இருந்த ஒன்ன உங்க அக்காவுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து உங்க அக்கா துணைக்கு நினைச்சியா? ஏன் துணைக்கு. அவ ஒரு முட்டாள், நான் என்ன சொன்னாலும் நம்புவா. நாளுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்னை தேடி வரணும்,
நாங்களாடா உனக்கு புடிச்சு கட்டி வச்சோம். நீதாண்டா அவளை ஆசைப்பட்டேன், அவதான் வேணும்னு வம்படியா எங்க கிட்ட சண்டை பண்ணி அவளை கட்டிக்கிட்ட. அவளை கட்டிக்கிட்ட வந்த நாள்ல இருந்தே அவ வியாதிக்காரிடா. அவ வேணாண்டா, இன்னொருத்தி புடிச்சு கட்டி வைக்கிறேன்னு சொன்னக்கு என்ன சொன்ன? என்ன நம்பி வந்துட்டாமா. அவ எப்படி இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியேடா. உன்னை நினைச்சு பெருமைப்பட்டேனேடா. இப்படி இருந்தாலும் அவன் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம அவளோட வாழ்றேன்னு நினைக்கிறானேன்னு என் பிள்ளைய நினைச்சு நான் எவ்வளவு பூரிப்பா இருந்தேன். துரோகம் ஒரு வேலை பண்ணுடா, அன்பா இருக்க மாதிரியே நடிக்கும். அன்பா இருக்க மாதிரியே நடிச்சு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டியாடா. ஓவி, அவ இந்த வீட்டு மருமகடா, மக மாதிரி. அவ தங்கச்சி உனக்கு தங்கச்சி மாதிரி தானடா. எப்ப அப்படி கீழ்த்தரமா நினைச்ச? அது எப்படா பொண்டாட்டியோட தங்கச்சி எல்லாம் இப்படி கீழ்த்தரமா பாக்குறீங்க? கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அம்மாவோட அரவணைப்பு கேக்குது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியோட அரவணைப்பு கேக்குது. பொண்டாட்டி போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த கொழுந்தியோட அரவணைப்பு கேக்குதோ? ஏன்னா நீ ஆம்பளை, உனக்குலாம் கை கால் உடைஞ்சு பெட்டுல பீ மூத்திரத்தோட கிடப்ப பாரு. அது அல்றதுக்கு நான் கூட மோக சொல்லிப்பேன்டா. ஆனா பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டான். அப்பேற்பட்டவளுக்கே நீ துரோகம் நினைச்சிட்டேல. அவன் உசுர வச்சுதானே இவளுக்கு நீ வேலை பேசுன. அவளை எப்படி காப்பாத்தணும்னு தெரியும், இவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். நீ மேல நீ பிள்ளையே இல்லடா எனக்கு. அவளுக்கு 2 பேர் தான் எனக்கு பிள்ளைங்க. தொலைச்சு தலைமுடிவிட்டே.